தொடர்ந்து நம்ம ஈரானுடைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ரொம்ப 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 ஒரு அவசரமான செய்தி பாத்தீங்கன்னா, துருக்கியுடைய நேட்டோ படைகள் வந்து களமிறங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்புகள் வந்திருக்கு. நம்ம இந்த அறிவிப்புகளை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாத்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா துருக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஈரான் எங்க மேல தாக்குதல் செஞ்சுச்சு, 2வது தடவையா செஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் துருக்கியில செஞ்சாங்க, அஜர்பைஜான்ல செஞ்சாங்க, இப்ப 3வது தடவையா மறுபடியும் துருக்கியின் மீது தாக்குதல் நடத்திட்டாங்க. அது ஈரான்ல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஈரான் மேல திருப்பி அடிக்கிறதுக்கான முடிவை எடுக்க போறோம். நாங்க ஆல்ரெடி வார்ன் பண்ணிட்டோம். அந்த வார்னிங் வந்து என்ன ஆயிட்டு இருக்குது, அதிகமா போயிட்டு இருக்குது இவங்களுக்கு. அதனால நாங்க எங்களுடைய பொதுமக்கள் நலன் கருதி நாங்க வந்து உள்ள இறங்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. துருக்கினா வெறும் துருக்கி கிடையாது, நேட்டோ படைகள். இதைதான் நம்ம சொன்னோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அரபு நாடுகளை சண்டை போடுற கூப்பிட்டாங்க. அரபு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுக்குலாம் ஆளுகள் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமைதியா இருந்துட்டாங்க. ஈரான் என்ன அடிச்சாலும் நாங்க வாங்கிக்கிறோம், ஆனா எங்களை விட்டுருங்க ராசான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்க போருக்குள்ள வரமாட்டோம்ட்டாங்க. சரி விட்டுறலாம், அவங்கள விட்டு போட்டு யார போய் பிடிக்கலாம்னு தேடினாங்க. தேடினா யாரு கிடைப்பா, உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி நேட்டோ நாடுகளை தான் கொண்டு வந்து உள்ளக்குள்ள விட முடியும். அதனால நேட்டோ நாடுகளை போய் என்ன பண்றாங்க, இப்ப தூண்டி விடுறாங்க. எப்படி தூண்டி விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களே பொய்யான தாக்குதல்களை நடத்திட்டு அதை வந்து ஈரான் மேல பழி போடுறாங்க. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அதான் துருக்கி சொல்லுதுல ஈரான்ல இருந்துதான் தாக்குதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டா, இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. குர்தீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குர்துகள் இருக்கக்கூடிய பகுதின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து தனி நாடு கிடையாது, அது ஒரு பெரும் பகுதி. ஆனா நாடா இல்ல, நாடா மாறும்னு சொல்லப்பட்டுட்டே இருந்துச்சு. அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு நாடா கொடுக்காதனால அவங்க இன்னும் நாடு இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்களுடைய இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள்ள இருக்காது. சிரியாவுடைய இடத்துலயும் குருதுகள் இருக்காங்க, துருக்கியுடைய இடத்துலயும் குருதுகள் இருக்காங்க, ஈராக்லயும் குருதுகள் இருக்காங்க, ஈரான்லயும் குருதுகள் இருக்காங்க. அப்போ ஒரு 4 நாடுகள் சேர்ந்து அந்த நடு சங்கமமான பகுதிகள்ல குருதுகள் இருக்காங்கன்னு நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம், இந்த ஒரு குரூப் ஆஃப் மக்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சன்னி கொள்கை உள்ளவங்க தான், சியாக்கள் கிடையாது, சன்னி தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பண்றீங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு தேசம் அளவுக்கு அவங்களுக்கும் வந்து இடம் தேவைப்படுது. அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க, குருதுகள் மக்கள். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளுடைய எல்லை பகுதியில இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரானுடைய எல்லை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சிரியாவுடைய எல்லைன்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் வந்திருக்கு. அப்ப இத வந்து குர்துகள் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூகிக்கப்படுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து இவரு சொல்லிட்டாரு, இப்ப ரீசெண்டா வந்து அப்பாஸ் அராச்சி அவர்கள் சொல்லிட்டாங்க, நாங்க வந்து துருக்கியே தாக்கல, துருக்கி வந்து எங்களுடைய இதுலயே இல்ல, அதாவது டார்கெட்லயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டார்கெட்ல இருந்தா அவங்க இப்படி ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை எல்லாம் தாக்க மாட்டாங்க. சவுதிக்கு, யுஏஇக்கு, கத்தாருக்கு, பஹ்ரைனுக்கு எல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆரம்ப நாள்ல இருந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, துருக்கி மேல ஆரம்பத்துல இருந்தே பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி எல்லாம் என்ன பண்ணல, ஈரான் பண்ணவே இல்லை. அது மூலமாவே தெரியுது ஈரானுடைய டார்கெட்ல இப்ப துருக்கி இல்லைன்ட்டு. இன்னொன்னு, துருக்கி இருக்க கூடாது. ஏன்னா துருக்கியை தொட்டா நேட்டோ படைகள் வரும். நேட்டோ படைகள் வந்தா இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அது ஈரானுக்கு வந்து தலைகீழா போய் முடிஞ்சிரும் தெரியும். அதனால அவங்க வந்து தொட மாட்டாங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய ஒரு அபிப்பிராயமாகவும் நம்மளுடைய ஒரு அனுமானமாகவும் இருக்குது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் எந்த இடத்துலயுமே நாங்க வந்து துருக்கியை அடிச்சோம்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணல, மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே சமயத்துல என்ன ஆகுது, இது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துருக்கி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, வார்னிங்க்கு மேல வந்து நம்மளை தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், தாக்குனாங்கன்னா எந்த தாக்குதலும் விழுகல, அதுக்குள்ள தடுத்துட்டாங்களாமா அங்க இருக்கக்கூடிய நேட்டோ படைகள். அதனால இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க வந்து இப்ப அவசரமா முடிவெடுத்துட்டு இருக்கோம் களமிறங்க போறத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா, இதை யார் முடிவு பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நேட்டோ படைகள் உள்ள வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கறத யார் முடிவு பண்ணும், ட்ரம்ப் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வருது. அப்ப ட்ரம்ப் தான் முடிவு பண்ணுனா, ட்ரம்ப் தான் ஆசைப்படுறாரு நேட்டோ படைகள் களமிறக்கணும்ட்டு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சில நாடுகள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. சும்மா வந்து ஆரம்பத்துல கூப்பிடும் போது நிறைய நாடுகள் நாங்கெல்லாம் வரல, ஈரானை நாங்க அடிக்க மாட்டோம், எங்க தளத்தை கொடுக்க மாட்டோம், எங்க வான்வெளியை பயன்படுத்தாதீங்க, எங்கள்கிட்ட ஆயுதம் கேட்காதீங்க, எங்க கப்பலை கூப்பிடாதீங்கம்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல வந்து அமெரிக்கா மிரட்டி உருட்டி, அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாசுக்கா வராங்க. எப்படி நாசுக்கா வராங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க அடிக்க வரல, நாங்க என்ன பண்ண வரோம்னு பாத்தீங்கன்னா அமைதியா வந்து சமாதானத்தை நாடி வரோம். என்ன சமாதானம்னு கேட்டா, அதாவது ஈரான் தாக்கிட்டு இருக்காங்க, பல அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அந்த ஒரு
குறைகளை வந்து நாங்க போக்குறதுக்காக அவங்களுடைய தாக்குதலை மட்டும் முறியடிக்கிறோமோ தவிர அவங்களை திருப்பி நாங்க தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, திரும்ப ஈரான் எங்களையவே தாக்கிடுச்சு, அதனால நாங்க தற்காப்புக்காக தாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நோம்பாங்க, அப்புறம் லைட்டா வரவும்பாங்க, அப்புறம் கொஞ்சம் டைட்டா ஆச்சும்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நேட்டோ படைகளை கொண்டு வந்து அமெரிக்கா உள்ள விட பாக்குது, தடுக்கிறதுக்காக வரோம்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்கிறதுக்காகவும் வந்து என்ன பண்ணுவாங்க, இறக்கிடுவாங்க. இததான் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் நடக்கக்கூடாது. அது நடக்காம இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்கு. நேட்டோல நிறைய படைகள் இருக்குது, அதிகமான லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்கும் போது நேட்டோல வந்து பாத்தீங்கன்னா நாடுகள் இருக்குது, லட்சக்கணக்கான இராணுவத்தினர் இருக்காங்க. அப்படிங்கறதுனால வந்து நேட்டோ படைகள் மட்டும் களமிறங்கவே கூடாது. நேட்டோ படைகள் ஒண்ணு களமிறங்கினாவே போதும், மத்தவங்களோட எல்லாம் வந்து சண்டை போடுறதுக்கு ஈரானுக்கு நேரம் இல்லாம போயிடும். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தான் இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து பிளான் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. கொஞ்சம் துருக்கி இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அன்னைக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, நாங்க வந்து சிக்க மாட்டோம் உங்களுடைய இந்த பொய்யில அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல வந்து சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்பவும் உறுதியா இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம். அவங்களுக்கு உண்மையே தெரிஞ்சாலும் கூட அமெரிக்காவுக்கு பயந்து ஒத்துக்கிட்டாலும் கூட நம்ம ஆச்சரியப்படல. அப்படிதான் மத்த நாடுகள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போருடைய ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்ப ஈரான் செய்யறது அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் போர். அதாவது ஸ்லோ டவுன் போர்னா என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வழிமுறைகள் இருக்கு. அதுல இவங்க வந்து என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கறத வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வலியுறுத்துறாங்க, கொண்டு வந்துருவோம் நாங்கன்ட்டு. ஆனா அது வந்து இம்பாசிபிள் ஃபேண்டசி, அது நடக்காத ஒரு கற்பனைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஆய்வாளர்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈரான் இருக்கவங்க வந்து அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு பதில் ஸ்லோ டவுன் போர் மூலமா என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு என்ன பண்ண போறாங்க, அமெரிக்காவை பின்வாங்க வைக்க போறாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஈரான், உங்களுடைய 2 தசாப்தங்களுடைய பலவீனங்களை நாங்க பார்த்து வந்திருக்கோம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா அமெரிக்காவுடைய 2 தசாப்தங்களாக எப்படிலாம் பலவீனமா மத்த இடத்துல போர்ல தோத்தாங்கன்னு பார்த்துட்டுதான் இப்ப அந்த போரை தான் நாங்க திருப்பி செய்ய போறோம்னு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா செய்யறாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா தாக்குறது அப்படிங்கிறது யாருடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்குன்னா இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இதுவரையும் பாத்தீங்கன்னா 4500 5000 தாக்குதலை பண்ணிட்டாங்க. ஆனா ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ட்ரோனு, ஒரு 500க்குள்ள இருக்கக்கூடிய பேலஸ்டிக், அப்ப மொத்தமா 1500 தான் பண்ணிருக்காங்க. ஈரான் 1500ஆமா, ஆனா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆளுக்கு ஒரு 4000 5000 பண்ணிருக்காங்களாமா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 10,000 எல்லாம் கிட்டத்தட்ட இவங்க தாக்குதல் பண்ணிருப்பாங்க, கடைசிக்கு ஒரு 7000 தாக்குதலாவது பண்ணிருப்பாங்க. இவங்க 7000 பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க ஒரு 1500 தான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 1500 எப்படி குறி வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தளங்களை குறி வச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல எங்கேயுமே அமெரிக்காவுடைய எம்பசியும் வந்து நிம்மதியா இருக்கக்கூடாது, ரேடார் இருக்கக்கூடாது, தாட் சிஸ்டம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்து 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 வந்து என்ன பண்ணாங்க, அந்த 1500 குறி வச்சாங்க. எத்தனை அடிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை விஷயத்துல நம்ம சாதிக்கிறோம், அந்த இலக்குகள் வந்து வெற்றி பெறுதா, அதுல பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கறதா முக்கியம். அந்த மாதிரியான பிரயோஜனமான ஒரு தாக்குதலை தான் யார் பண்ணிருக்காங்க, ஈரான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ரேடாரையும் என்ன பண்ணிருக்காங்க, நேரடியாக வந்து தாக்கியிருக்காங்க. அதனுடைய புகைப்படத்தை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த போர் ரொம்ப மொல்லமா தான் நவரும், சீக்கிரத்துல எல்லாம் நிக்காது. இது வருஷ கணக்கா தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம தொடர்ச்சியா வந்து அப்டேட்டுகளை கொடுத்துட்டு தான் இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.